ஹாய் காய்ஸ், வி வுட் ஃபர்னிச்சர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பூஜை ஸ்டாண்ட் வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணோம் பார்த்துடுங்க. ஆக்சுவலாக இது வந்து டிசைன் ரொம்ப அழகாக இருந்து பார்த்துருங்க. இது கஸ்டமர் கொடுத்த டிசைன் தான். இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பூஜை ஸ்டாண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து கலசத்தை ஃபிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பூஜை ஸ்டாண்டில் மேலே அந்த கலசம் வச்சா தான் அழகாக இருக்கும் பார்த்துருங்க. அதனால் ஃபஸ்ட்டு அந்த கலசத்தை ஃபிட் பண்ணுறோம். கலசத்துக்கு வந்து நம்ம 2 இன்ச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம் பார்த்துருங்க. இப்போ சைடில் இருக்க 2 கலசத்தை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஒரு பெரிய கலசம் உண்டு பார்த்துருங்க. அது அந்த 2 சின்ன கலசமும் மத்தியில் ஒரு பெரிய கலசமும் ஃபிட் பண்ணுவோம். இப்போ அந்த கலசம் ஃபிட் பண்ணி அந்த பீஸை இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ நம்ம 4 ஸ்க்ரூ போடுறோம் பார்த்துருங்க. இப்போ 4 ஸ்க்ரூ போட்டு ஃபஸ்ட்டு டாப்பை ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து வந்து அந்த சின்ன டாப்பை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும் பார்த்துடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பூஜை ஸ்டாண்ட் பண்ணாதான் அந்த பூஜை ஸ்டாண்ட் வந்து பார்க்க அழகு. அப்புறம் கைஸ், எதுக்கு நம்ம இந்த பூஜை ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிட் பண்ணி காமிக்கிறோம்னா, ஆக்சுவலாக இந்த பூஜை ஸ்டாண்ட் வந்து நமக்கு அமெரிக்கா போகுது பார்த்துருங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பேக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கலத்தி பாக்ஸ் பண்ணி இப்போ அவங்க அங்கே போய் அமெரிக்காவில் போய் ஃபிட் பண்ணுவாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணுற வீடியோ வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு நாம அனுப்பிடுவோம். அவங்க வந்து ரிட்டர்ன் இதை ஒவ்வொரு பீஸாக ஃபிட் பண்ணி அவங்க வந்து அமெரிக்காவில் அசம்பிள் பண்ணிடுவாங்க அவங்க வீட்டில். ஆக்சுவலாக இந்த பூஜை ஸ்டாண்ட் வந்து அமெரிக்கா வர பேருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பார்த்துடுங்க. இப்போ கலசத்தில் ஆக்சுவலாக இப்போ பூஜை ஸ்டாண்டில் கீழே உள்ள பாட்டை நம்ம முன்னாடியே ஃபிட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ மேலே உள்ள பாட்டத்தை நம்ம ஃபிட் பண்ணுறோம் பார்த்துடுங்க. ஆக்சுவலாக இது வந்து சைடு ஃபிட் பண்ணுறோம். கலசத்தை நம்ம தனியாக அங்கே வச்சாச்சு. பேக் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடு ஃபிட் பண்ணுறாங்க. எல்லாமே நம்ம ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் ஃபிட் பண்ணுவோம், ஸ்க்ரூ பண்ணி. அதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய அந்த பீஸில் எல்லாமே இந்த பீஸ் வருங்கிறதையும் நம்ம அதில் எழுதி வச்சுருக்கோம் பார்த்துடுங்க. இப்போ சைடு பீஸு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருந்தோம். இப்போ இதையும் நம்ம ஸ்க்ரூ போட்டு ட்ரில் பண்ணி நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம கார்பெண்டர் ஒவ்வொரு ஸ்க்ரூவாக பண்ணி நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாமே 2 இன்ச்சு ஸ்க்ரூ தான் ப்ரோ. ட்ரில்லிங் மிஷினில் ஸ்க்ரூ எவ்வளோ அழகாக இறங்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி வி வுட் ஃபர்னிச்சரில் நீங்கள் சொன்ன டிசைனு, அது மாதிரி கலரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பலாம் பார்த்துருங்க. அமெரிக்காவுக்கே போகுதுன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக டெலிவரி எப்படின்னா நம்ம ரதிமினா டிரான்ஸ்போர்ட்டு, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க ஆஃபீஸ் இருக்கும் பார்த்துருங்க. அங்கே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். இல்லை அவங்ககிட்ட அவங்க வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு வண்டியை பிடிச்சி அதுக்கு உங்கள் வீட்டில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. டெலிவரி வந்துடும். ஆனால் அதுக்குள்ள சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பார்த்துடுங்க. ஆனால் நம்ம பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுறதுனால சேஃபாக இருக்கும். அதுமாதிரி பூஜை ஸ்டாண்டுக்கு வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பேக் பண்ணி தான் நீட்டாக அனுப்பிச்சி விடுவோம். இப்போ இது வந்து பூஜை ஸ்டாண்டு லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் லைட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துருங்க. அந்த லைட்டு எரியிற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இப்போ டாப்பு ஃபிட் பண்ணியாச்சு. பூஜை ஸ்டாண்டில் வந்து இப்போ ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிட்டு பார்த்துருங்க. ஏன்னா நம்ம வந்து டாப்பில் மேலேருந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சுன்னா அது டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் டோர் மாட்டணும். டோர் மாட்டுறதுக்கு கீழே எல்லாமே இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ வச்ச இடத்துலலாம் ஸ்க்ரூ போட்டு மறைச்சிடும். இது வந்து அட்ஜஸ்டபிள் செல்ஃபு பார்த்துருங்க. ஏன்னா விளக்கு வச்சுருக்கோம், அதே மாதிரி ஃபோட்டோ வைப்போம். ஒருவேளை தட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த அட்ஜஸ்டபிள் செல்ஃபை எடுத்துடலாம். அது மாதிரி கஸ்டமருக்கு வந்து டோர் வந்து சிஎன்சி டோர் பார்த்துருங்க. அந்த விநாயகர் டிசைன் சிஎன்சியில் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக விநாயகர் டிசைன் போட்டு உள்ளே வந்து அந்த பிளேவுடுக்குள்ளே அந்த உள்ளே உள்ள அந்த மரத்தூள் தெரியாத அளவுக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தோம் பார்த்துருங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த இதில் பார்த்தாலே தெரியுதுல. அதுமாதிரி ஒர்க் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்த்துருங்க. வி வுட் ஃபர்னிச்சரை பொறுத்தவரை கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு எய்ம் பார்த்துடுங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு. இது வந்து டோரு. ஆல்ரெடி டோர் எல்லாமே நாங்கள் முன்னாடி ஈஸியாக ரெடி பண்ணுறதுனால ஃபிட்டிங் எல்லாமே ஈஸியாக முடிச்சிடுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருந்த கலசத்தை இப்போ மேலே வச்சு நம்ம வந்து ட்ரில் பண்ணணும் பார்த்துருங்க. ஏன்னா கலசத்தை நம்ம ஃபஸ்ட்டே ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ கீழேருந்து நம்ம மேலே ஸ்க்ரூ பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், எல்லாம் கம்ப்ளீட் ஆகிரும் பார்த்துருங்க. இப்போ இந்த பூஜை ஸ்டாண்டை பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இதே மாதிரி நம்ம நிறைய மாடல் அடிச்சிருக்கோம் பூஜை ஸ்டாண்டு. இப்போ நீங்கள் பூஜை ஸ்டாண்ட்லேயுமே டோரில் வந்து ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சிஎன்சி டிசைன் ஒர்க்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட ஃபோட்டோ வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை நார்மலாக பெல்லு மட்டும் போகுதுன்னா பெல்லு மட்டும் வச்சே நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்கலாம் பார்த்துருங்க. நம்ம வி வுட் ஃபர்னிச்சரோட பொருள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மார்க்கெட்டில் மற்ற கம்பெனி பண்ணுறதை விட நம்ம வந்து நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்போம் பார்த்துருங்க, கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி. இப்போ இந்த பூஜை ஸ்டாண்டோட ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் பூஜை ஸ்டாண்ட் எதுவும் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வி வுட் ஃபர்னிச்சர்.